அண்மை செய்தி. வக்பு வாரியத்துக்கு அசாதுதீன் ஓவைசி அடங்கிய 21 பேர் கொண்ட மக்களவை கூட்டுக்குழு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜீவபாரதி, விவரங்களை பதிவு பண்ணலாம். நேற்றைய தினம் மக்களவையில் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு இந்த வக்பு வாரிய திருத்த மசோதாவை தாக்கல் செய்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சியினர் கடுமையான விமர்சனங்களை இந்த மசோதா மீது வைத்திருந்தனர். அதன் பிறகு கிரண் ரிஜிஜு பேசும்போது பல்வேறு காலகட்டங்களில் திருத்தங்கள் நடந்திருக்கு, இருந்தாலும் கூட இந்த மசோதாவை எதிர்க்கட்சியினர் ஆதரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிட்டிருந்தாரு. யாருக்கும் எதிராக இந்த மசோதா இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்தாரு. இருந்தாலுமே நாடாளுமன்ற நிலைக்குழுக்கு முதல்ல அனுப்பணும் தான் எதிர்க்கட்சிகள் இந்த ஒரு கோரிக்கையை வச்சிருந்தாங்க. ஆனா தற்போது மக்களவை கூட்டுக்குழுவானது நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. இன்றைய தினம் அந்த கூட்டுக்குழுவுல எந்தெந்த உறுப்பினர்கள்லாம் இடம்பெறுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியை தற்போது மத்திய அரசு வெளியிட்டு இருக்கு. அந்த ஒரு அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 21 எம்பிக்கள் இந்த கூட்டுக்குழுவில் இடம்பெற்றிருக்காங்க. பாஜகவை சேர்ந்த நிஷிகாந்த் துபே, தேஜஸ்வி சூர்யா, அபர்ஜிதா சாரங்கி, சஞ்சய் ஜெய்ஸ்வால் அப்படின்ட்டு பாஜகவை சார்ந்தவர்கள் இடம்பெற்றிருக்காங்க. திமுகவை சார்ந்த ராசா இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார். அதே போல காங்கிரஸ் கட்சியை சார்ந்த இம்ரான் மசூத், முகமது ஜாவேத் உள்ளிட்ட மிக முக்கியமான மூத்த எம்பிக்கள் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்காங்க. இந்த குழுவானது அறிக்கை தயாரித்து அடுத்த கூட்டத்தொடருடைய முதல் அமர்வுல தாக்கல் செய்யணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாநிலங்களவையிலிருந்து 10 உறுப்பினர்களும் இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுல இடம்பெறுவாங்க. விரைவில் அதற்கான இந்த பெயர்கள் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் தற்போது நாடாளுமன்றத்தினுடைய அந்த நாடாளுமன்றத்துறை அமைச்சர் அந்த அறிவிப்புல வெளியிட்டிருக்காரு. மிக முக்கியமாக கடந்த 10 ஆண்டுகள்ல ஜேபிசின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு பெரிய அளவுல எந்த விதமான மசோதாக்களும் அனுப்பப்பட்டது கிடையாது. ஆனா தற்போது இந்த மசோதாவானது அனுப்பப்பட்டிருக்கு. அதுல குறிப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா பாஜகவினுடைய இந்த கூட்டணி கட்சிகளுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் இந்த மக்களவை கூட்டுக்குழு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு இந்த மசோதா தொடர்பா அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நம்ம கூடுதலா பார்க்க வேண்டியதா இருக்கு. லிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி.